அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இறைவனோடு ஒன்றித்திருக்கும் போது நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம், மன அமைதியாக இருப்போமா இல்லையா? ஆம், அந்த வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். காலையில் அதிகாலை எழுந்தும்போதே, இறைவா, இந்த நாளை நீங்கள் தந்ததுக்கு நன்றி. என்ன நிலையில் இருந்தாலும் நன்றி சொல்ல நாவை தந்தைகளே, அதற்கு நன்றி. அப்படி சொல்வோம் என்றால் நமக்கு அந்த நாள் ஒரு நிறைவுள்ள நாளாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்து தருகிறார் பார்ப்போமா? தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 26, இறை வார்த்தை 26 28 முடிய. அப்போது கொரோரிலிருந்து அபிமெலக்கு தன் உற்ற நண்பன் அகுசாத்துடன் படைத்தலைவன் பிக்கேலுடனும் அவரிடம் வந்தான். அப்போது ஈசாக்கு அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை வெறுத்து உங்களிடமிருந்து விரட்டிவிட்டு இப்போது என்னிடம் வருவது ஏன் என்றார். அவர்கள் மறுமொழியாக, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று தெளிவாக கண்டோம். ஆதலால் எங்களுக்கு உமக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். நாங்கள் உம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஈசாக்கு ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால அபிமெலக்கு அரசன் இவர்களை வெறுத்து விரட்டலாம் இல்லையா? ஆனால் இப்போ அவர் என்ன கேட்குறாரு? அவங்களே இவரை தேடி வராங்க பாருங்க. அரசனும் அவருடைய கையாள்களும் தேடி வரும்போது இவர் என்ன கேட்குறாரு? எதுக்கு இப்போ ஏன்ட்டு வந்தீங்க? என்ன தான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? என்ன ஓட ஓட விரட்டினீங்கல்ல, இப்போ எதுக்கு வாரீங்க? அதுக்கு அந்த அரசன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம். ஏனென்றால் ஆண்டவர் ஈசாக்கை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு அவர் விதத்தை பலனை அடையும்படி செய்கிறார். அப்போ அதை அரசன் கண்டுகொள்கிறான். அதனால தான் உமக்கும் எமக்கும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம் என்று உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக ஈசாக்கிடம் வருகிறான். பாருங்க, அப்போ நாம் இறைவனோடு இருந்தால் நமக்கு என்ன நடக்கும்? எல்லாம் நன்மையாகவே நடக்கும். நடக்குமா நடக்காதா? நடக்குங்க. எல்லாமே நன்மையாகவே செய்வார். அவரால் மட்டும்தான் முடியும் அந்த நன்மை செய்ய, வேறு யாராலையும் முடியாது. நமக்கு என்ன தேவை? நம்ம எடுக்கின்ற காரியங்கள் 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கு தரும்படி செய்வார் இல்லையா? எதை கொண்டு நாம் நிறைவடை போகிறோம்? என்ன கொண்டு வந்தோம்? எதை கொண்டு செல்ல போகிறோம்? அதை சிந்தித்தாலே போதும், நாம் இந்த உலகத்தில் நிறைவாக வாழ்வோம். இந்த வரத்தை கேட்போமா? வாழும் வல்லலே இறைவா, ஆமாண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதால் நீர் எதை எங்களுக்கு நிறைவு செய்கிறீரோ அதை மட்டுமே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவையற்ற காரியங்கள் நாங்கள் ஈடுபடாமல் உமக்குரிய காரியங்கள் ஈடுபட்டு நீர் சொல்வதை செவிசாய்த்து நீர் எங்களுக்கு உணர்த்துவதை அதை நன்றாக உணர்ந்து அதன்படி நடக்கும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கியிருக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் பேர் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.